இன்றைய பஞ்சாங்கம் மே 20, 2025 20/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் இரவு 7:33 வரை, அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். தேய்பிறை அஷ்டமி திதி நாள் முழுவதும். சித்த யோகம் இரவு 7 மணி வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. மிதுனம் மற்றும் கடகராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று காலாஷ்டமி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, சுக்கிரன். இன்று காலை 7:36 சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால இன்று காலை 7:36 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று காலை முதலே உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக விஷயங்களில் பெரிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அது சம்பந்தமான நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செஞ்ச ஒரு வேலைக்கு உங்களை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய திருமண வயதில் இருக்கும் குழந்தைகளின் திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் முன்ன பின்ன இருக்கும், அது பெருசாக பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் செயல்பாடுகளில் உத்வேகத்தோடு செயல்படுவீங்க. அதனால் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய லாபகரமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக பொறுப்புகள் கூடுகின்ற சிறப்பான நாள். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம். படிக்கின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அரசாங்க உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். அரசாங்கத்தின் கடன் உதவிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. இன்று காலை முதலே உங்களுடைய வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பொறுப்புகள் கூடுகின்ற நாள். உங்களுடைய வேலையில் ஒரு முக்கிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் பிரச்சனைகள் குறைந்து அல்லது கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியடைந்து அதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். அதனால் உங்களுக்கு சற்று தலகணம் தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாரோ உங்களை பாராட்டி பேசினா உடனே உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் மண்டை மேலே கர்வம் ஏறும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தந்தை வழியில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியான மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அதிக பொறுப்புகள் கூடுவதன் மூலமாக முக்கியத்துவம் பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஏதோ ஒரு விஷயம் மனசில் அரிச்சிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா நட்சத்திரநாதன் நீச்சமாக இருக்கிறதுனால தான். மற்றபடி கெடுபலன் இல்லை. வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலையில் சேருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வார்த்தைகளினால் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. இன்று காலை 7:35 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. வார்த்தைகளில் கவனம் தேவை.
அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் போகிறதுனால, அதுவும் குருவின் பார்வையில் உங்கள் வீட்டில் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே குழந்தை பாக்கியம் சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வம்ச விருத்தி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் தந்தை வழி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. விலகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். செவ்வாய் ஜூன் 6ஆம் தேதி தான் நீச்சஸ்தானத்திலேருந்து வெளியில் வராரு. அது வரைக்கும் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. பேசக்கூடிய வார்த்தைகளினால் ஏற்பட்ட சங்கடங்கள் தான் ஜாஸ்தி இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சலிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சந்திரன் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் வந்ததுக்கப்புறம் காலை 7:35 மேலே உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தசமஸ்தானத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை. பொதுவாக ஒரு கெட்ட கிரகம் இருந்தாலே கெடுதல் தான். உங்களுக்கு ரெண்டும் யோகாதிபதி கிரகங்கள், 5, 9 கூடிய கிரகம் அங்கே இருக்கிறதுனால வேலை சம்பந்தமான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்குவார்கள். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று பண வருமானத்தில் இருந்த தடங்கல்கள் விலகும். கடக ராசி, இன்று காலை 7:35 மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் காலை 7:35 எல்லா வேலையும் உங்களுடைய பேச்சுவார்த்தை அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது அதெல்லாம் முடிச்சுக்க முடிஞ்சால் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தையும் அதுக்குள்ளே முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் போனால் இன்றைக்கி தேவையில்லாமல் அடுத்தவங்க கிட்ட வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நிதானத்துடன் பேசுவது நல்லது. 9ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வார்த்தை செலவுகளாக இருக்கும் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்குண்டான செலவுகளாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பட்டும் படாமலும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில பொறுப்புகள் கூடும். அந்த பொறுப்புகளை எடுத்து வேலை செஞ்சுருங்க. நீங்கள் வேலை செய்ய மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி செய்வீர்கள். அது சம்பந்தமான யோசனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. இன்றைக்கி எடுத்தீங்கன்னா அது தப்பான முடிவாக இருக்கும். அதுவும் குறிப்பாக வாங்கின கடன் அடைக்கிறதுல உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுனால தேவையில்லாத அவப்பெயர் அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய யோகாதிபதி கிரகங்கள் 1 செவ்வாய் மற்றொன்று குரு ரெண்டுமே உங்களுக்கு சாதகமில்லாத சூழ்நிலையில் இருக்காங்க. அதனால் இன்னைக்கு பெருசாக எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது. தடுமாற்றம் அதிகரிக்கும். எந்த ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் இழுபறி நிலைமை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெருசாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் இல்லை. வார்த்தைகளில் கவனம் தேவை. நீங்கள் விரக்தியாக பேசுகிறத நினச்சிக்கிட்டு விட்டேத்தியாக பேசுகிறத நினச்சிக்கிட்டு கொஞ்சம் தப்பான வார்த்தைகளை பயன்படுத்திங்கன்னா அது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். எதிரிகளின் பலம் இன்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு மன வருத்தங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி, இன்று காலை முதலே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள். உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தின குழப்பத்திற்கு விமோசனம் கிடைக்கும், நிவாரணம் கிடைக்கும் நாளாக இருக்கும். நண்பர்கள் மத்தியில் உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உறவினர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நட்பு ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும், லாபத்தை ஏற்படுத்தும். இன்று காலை முதல் உங்களுக்கு நண்பர்களின் உதவி மட்டுமல்லாமல் குடும்பத்தாரின் உதவியும் உங்களுடைய கௌரவத்தையும் உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கும் வித்திடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். இன்று காலை முதலே பண வருமானத்திற்குண்டான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு வாழ்க்கை துணை அல்லது அக்கம்பக்கத்தினருடன் ஏதாவது கோயிலுக்கு சென்று வருவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இது சந்தோஷம் மட்டுமல்லாமல் மனசில் இருந்த கவலையை போக்கும் விதமாக இருக்கும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக எதிரியாக செயல்பட்ட நபர்கள் இன்று நட்பு பாராட்டுவார்கள். அவர்களால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அது ஆரோக்கிய செலவாக இருக்கலாம் அல்லது கடன் சார்ந்த செலவாக இருக்கலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் வேலை வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக இன்னைக்கு செவ்வாய் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. அதனால் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் வெற்றியை தரும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், ஏதாவது கோர்ட்டு கேஸ் நடந்துருக்கு, வழக்காடு மன்றத்தில் ஏதாவது வழக்கு நடக்குதுன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கன்னி ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தேய்பிறை சந்திரன். அதனால் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது. தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் இன்னைக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தாமதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு காலை 8 மணிலேருந்து தேவையில்லாத சில விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அல்லது தேவையில்லாத சில பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் நிறைந்தாலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும். என்ன செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் சார்ந்த செலவு ஜாஸ்தியாகும். கடன் அடைக்கிறது மட்டும் இல்லை, ஏற்கனவே எப்போவோ வாங்கின கடனை முடிச்சிருப்பீங்க, அதுக்கு உண்டான வட்டிக்கு வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய கௌரவம் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் இதுவரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள். அதனால இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினாலும் சரி, தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. உங்க கௌரவத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால சில இடத்துல நல்ல பேர் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுக்கு இன்று கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வியாபாரிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவீர்கள். மூத்த சகோதரர்கள் வழியில் ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அவருடைய அறிவுரை உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அரசாங்க வகையில் உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். துலாம் ராசி. இன்று வேலை சம்பந்தமான விஷயங்களில் பொறுப்புகள் கூடி அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். வீட்டிலையும் வேலை ஜாஸ்தி, வெளியிலையும் வேலை ஜாஸ்தி, எதை பண்ணுறதுன்னு தெரியாது, அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல சூடு சம்பந்தமான குழப்பங்கள் ஏற்படும். சூட்டு கொப்பனம் இல்லாட்டி உடம்பு சூடாகிறது, இந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால உடம்பை கூலாக வச்சுக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பதார்த்தங்களை சாப்பிடுவது நல்லது. ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டே இருங்க. அதுவும் இன்னைக்கு காலை 7:30 மணிக்கு மேலே சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ராகுவோடு இணையும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் அதனால் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமான அலைச்சல், வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல் ஏற்படும். உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள், நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கூடும். இந்த பொறுப்புகள் கூடுவதனால மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதட்டம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறனால உங்ககிட்ட சற்று முன்கோபம் அல்லது எடுத்தெறிஞ்சு பேசும் குணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். உடன்பிறப்புகளுடனும் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கல, இல்லை முக்கியத்துவம் கிடைக்கல அப்படின்னா இன்னைக்கு அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். ஆக்சுவலாக அவங்க அகெயின்ஸ்டாக தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அதுவும் குறிப்பாக காலை 7:35 மேலே
குருவின் பார்வையில சந்திரன் வராரு, ராகுவோட இணைஞ்சிருக்காரு. இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். அதே சமயம் வேற்று மதத்தினர் அல்லது வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். விருச்சிக ராசி, இன்று காலை 7:35 வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். ராசிநாதனுக்கு நீச்ச பங்க பலனை ஏற்படுத்துறாரு. இதனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணை ஒற்றுமைத்தன்மையோடு செயல்படுவார்கள். மறைமுகமாக பேச்சுக்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் காலை 7:35 சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது உங்களுக்கு வேலையில் முக்கியத்துவத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வருமானம் அதிகரிப்பு ஏற்படுகின்ற, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் ரீதியாக இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மேலதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டு மழை பொழிவார்கள். உங்களுக்கு ஒத்துழைப்புதல் நல்குவார்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற விபரீத அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய யோகமான நாள். வருமானம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள், லோன் பிரச்சனை இருக்குது, இல்லை கடன் பிரச்சனை இருக்குது, இல்லாட்டி உங்கள் வீட்டை விற்க முடியல, இல்லை வீட்டை வாங்க முடியல அப்படின்ட்டு இருந்ததுன்னா இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும். ஏற்கனவே எடுத்த லோனை புதுசாக வேற ஒரு லோனை வச்சு க்ளோஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். அதனால் உங்களுக்கு கடன் அடைபடும். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்கள்லாம் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களின் சந்தோஷத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை குறைந்து சந்தோஷம் அதிகரிக்கும். வெளிநாட்டு பிரயாணம் அல்லது வெளியூர் பிரயாணம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று காலை முதலே உங்களிடம் ஒரு உத்வேகம், புத்துணர்ச்சியோடு செயல்படுவதன் மூலமாக அடுத்தவர்களுக்கும் அந்த புத்துணர்ச்சி, உத்வேகத்தை பாஸ் ஆன் பண்ணுவீங்க. இது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எங்கே போனாலும் நீங்கள் தான் அட்ராக்டிவாக இருப்பீங்க, அட்ராக்ஷனாக இருப்பீங்க, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக. உங்களுடைய செயல்பாடுகள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று காலை முதலே பணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். எழுந்திருக்கும் போதே ஒரு நல்ல செய்தியோட தொலைபேசி மூலமாக நற்செய்தி வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் ஆண் பெண்களுக்கு, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். வாழ்க்கை துணை மூலமாக, வாழ்க்கை துணையின் தந்தை மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். முன்னோர் வழிபாடு செய்வதற்கு முயற்சி எடுத்தால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கூடுவது போல குழந்தை பாக்கியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வம்ச விருத்தி ஏற்படுவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி வருவதன் மூலமாக குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல செய்தியை தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வயிறு சார்ந்த அல்லது நெஞ்சு சார்ந்த பகுதிகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் குடும்பம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, இன்னைக்கு ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். தொழில் அமையும். உத்தியோக அமைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். அதே சமயம் எதிரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். எதிரிகளிடம் கூட வாக்குச்சாதுரியத்தை பயன்படுத்தி
உங்களுக்கு காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வேற்று மதத்தினர் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரகமாளிகா யோகம் இருக்கு. இது இன்னும் 2 நாளைக்கு இருக்கும். இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழியில சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்குடன் செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மனசுக்கு இதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வேற்று மதத்தினரின் செயல்பாடுகளில் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு சிக்கலை ஏற்படுத்திக்காதீங்க. இன்னைக்கு பண வருமானத்தில் லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் செவ்வாயின் பார்வையில் இருக்காரு. தசமஸ்தானாதிபதி செவ்வாயின் பார்வையில். அதனால செவ்வாய்க்கு நீச்சபங்க பலனை கொடுத்து தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழிலில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது எல்லாமே காத்தால 8 மணிக்குள்ளார 7 மணி 35 நிமிஷத்துக்குள்ளார. அதன் பிறகு உங்களுக்கு ராசிக்குள்ள சந்திரன் குரு பார்வையில் வர்றதுனால குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு மனோபலத்தை கொடுப்பார்கள், வாக்பலத்தை கொடுப்பார்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த எதிர்ப்பு தன்மை விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அவர்களின் வளர்ச்சியை தரும். அவர்களின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எதிரியாக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம், அரசாங்க வகையில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற தெளிவான நாள். மனசில் இருந்த கவலைகள் விலகும். காலை 7 மணி வரைக்கும் கொஞ்சம் கவலை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கவலை மாறி சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு வெளியூர் நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு, கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள். சந்தோஷம் மற்றும் தெளிவான சிந்தனையின் மூலமாக உங்களுடைய நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மீன ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை 7 மணி 35 நிமிடங்களுக்கு விரயஸ்தானத்துக்குள்ள வந்து ராகுவோடு இணைந்து குருவின் பார்வையில் வராரு. இது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். செலவுகளை கொடுக்கும். ஆனால் அந்த செலவுகள் உங்களுடைய வீடு மனை சார்ந்த செலவுகளாக இருக்கும், அல்லது தாயார் சார்ந்த செலவுகளாக இருக்கும், அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திற்காகவும் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். செலவார்துன்னு கவலைப்படாதீங்க. அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் வழக்கறிஞர் அல்லது அட்வொகேட், ஏதாவது இந்த லீகல் சம்பந்தமான வேலையில் இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். ஆனால் அதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படாது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது முதலீடாக கருதுவதற்கு முயற்சி எடுங்க. வியாபார விஷயங்களில் நீங்கள் புதிய முயற்சி எடுப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். உடம்புல இத்தனை நாளாக இருந்த வியாதி அல்லது இன்ஃபெக்ஷன் மாறுவதற்கும் மறைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முறையில் பண வருமானம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பில் சேருவதற்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய வேலை வாய்ப்பின் மூலமாகவோ அல்லது கடந்த காலத்தில் நீங்கள் செய்த வேலைக்காகவோ இன்று பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் உதவியால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தாயார் வழியில் சில நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.